பொதுவாக இந்த நாட்டுப்புறங்களில் உழைக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு சில பாடல்கள் பாடுவாங்க. அதை தான் நம்ம நாட்டுப்புற பாடல் அப்படின்னும் வாய்மொழி இலக்கியம் அப்படின்னும் சொல்கிறோம். கீவா ஜெகநாதன் அப்படிங்கிறவர் மலை அருவி அப்படிங்கிற நூலில் இந்த வாய்மொழி இலக்கியம் எல்லாத்தையும் தொகுத்து நமக்கு ஒரு நூலாகவே கொடுத்துருக்காரு. அதில் இருக்கிற ஒரு பாடல் தான் இப்போ நான் சொல்ல போகிறது. ஓடையெல்லாம் தாண்டி போய் ஏலேலங்கடி ஏலேலோ, ஒன்னரை குழி நிலமும் பார்த்து ஏலேலங்கடி ஏலேலோ, சீலையெல்லாம் வரிஞ்சு கட்டி ஏலேலங்கடி ஏலேலோ, சேத்துக்குள்ளே இறங்குறாங்க ஏலேலங்கடி ஏலேலோ அப்படின்னு அந்த வயலில் போய் இறங்கி வேலை செய்கிற இதை ரொம்ப அழகாக அவர் சொல்லியிருப்பார். இதில் குழி அப்படின்னா நிலத்தை அளக்கக்கூடிய ஒரு பெயர். குழி அப்படிங்கிறது நில அளவை பெயர். சான் அப்படின்னா நீட்டல் அளவை பெயர். சும்மாடு அப்படிங்கிறது பாரம் சுமக்கிறவங்க தலையில் வச்சுருப்பாங்க இல்லையா, அது. அடுத்தது சீலை அப்படின்னா புடவை. மடை அப்படின்னா வயலுக்கு தண்ணி வரக்கூடிய அந்த வழி தான் மடை. கழலுதல் அப்படின்னா உதிர்ந்து போகிறது தான் கழலுதல் அப்படிங்கிறோம். மணி அப்படின்னா முற்றிய நெல்லை தான் மணி அப்படிங்கிறோம். அந்த காலத்தில் நெல் மணிகளை பிரிக்கிறாங்க இல்லையா, அப்போ மாடை என்ன பண்ணுவாங்களாம், அதை மிதிக்க வைப்பாங்களாம். நெல் மணியை பிரிக்கிறதுக்காக மாடை அந்த மிதிக்க வைக்கிற அந்த இதை தான் போரடித்தல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மாடு கட்டி போரடித்தால் மாளாது செந்நெல் என்று அப்படின்ட்டு ஒரு நாட்டுப்புற பாடலில் இருக்குது.